non-profited organization, charitable non-profited organization created with the vision for global prosperity through community building, sharing and caring, thereby modifying job aspirant into job procuring people, creating successful magnets across the globe, global level dynamic platform that enable win-win situation among members to facilitate business growth and promote high flyers. To say about our chief guest, he's a versatile human personality, innovator, educationist, poet, columnist, freelance journalist, social activities, advisor to NGO, TDH, Core Thiruvannamalai, trained as blind into food reflexology at Naturals. He's a TEDx speaker, TOFA Tamil Nadu Organic Farmer Association and FPO, Global Ambassador Ayush Pati, Climate Action Group, and environmentalist. To say a few about mental well-being and experts, spiritual counselor for self-awareness in leadership and management, promoter of yoga and naturopathy, conducted several camps, chairman of Yufi Yoga Holistic Wellness, spiritual seeker, settled in Thiruvannamalai, attracted to Who Am I? Message of Bhagavan Ramana. On behalf of TTV Group, let me all welcome our chief guest, Mastermind Dr. C.K. Ashok Kumar, to this wonderful program to talk about Vinyanamum Mainyanamum. Thank you, sir. Yeah. Hand over to Chairman, sir. Lena, sir. Thank you for the wonderful introduction, ma'am. Thank you, ma'am. Okay, now we hand over the floor to the Dr. C.K. Ashok sir. எல்லோருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. May all beings be happy. டிடிவி அப்படின்னாலே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் மாதிரிதான் இருக்குன்னு நினைச்சேன். நம்ம தன்னம்பிக்கை லேனா இந்த 118வது இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய இப்போ இந்த மாதிரி தன்னம்பிக்கை அதிகமா தேவை. அதுவும் தொழில் முனைவோர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால இந்த முயற்சி நல்ல முயற்சியா பார்க்கிறேன். நான் ட்ரைனிங் அது ட்ரைனிங் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். நம்ம பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தவற விட்டதை நீங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ட்ரைனிங் அங்கேயே உருவாகணும். இன்றைக்கு கல்வி முறையை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய நாம போக வேண்டிய தூரம், இலக்குகளை நோக்கி பண்ண வெளிநாடுகள்லாம் நம்ம இந்தியர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஒரு வளர்ச்சி வெளியில சொல்றாங்க இந்தியா ஒரு நல்ல வல்லரசு ஆவறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு, எல்லாம் போய் அதை நோக்கி பயணம் பண்றோம், 2040 நம்ம ஒரு வல்லரசு ஆயிடுவோம் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. ஆனால் நம்ம ரியாலிட்டிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நடைமுறைக்கும் நிறைய கேப்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். முக்கியமா நம்ம தமிழ் நாட்டை எடுத்துக்கொண்டாலே வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஒரு 80 பேர் இருக்கிறாங்க. 80% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. 20% ஒரு 10% தான் டாமினேட் பண்றாங்க. 5% தான் they hold the whole decision making power, and also the wealth is in the hands of 5% of the people. They command, அவங்க தான் அதை நிர்ணயிக்கிறாங்க. ஆல் இண்டியா லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் நிறுவனமா வளர்ந்தவங்க தான் இன்றைக்கு they become the rulers of India. அதாவது இந்த அம்பானி, அதானி அவர்கள் போன்றவர்கள் தான் இன்றைக்கு ஒரு சாதனையாளர்களாக உருவாக்க முடியும். சிறு தொழில் குறு தொழிலை தான் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் முதல் உலக மூத்த குடியின் ஒரு முக்கியமான
ஒரு விஷன் என்று சொல்லக்கூடிய சிறு தொழில் முன்னேற்றம் அடைந்ததுனால் they are the backbone of the whole nation. நம்ம கனவு $5 trillion கனவு எல்லாமே லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நாம நிறைய சிறு குழு தொழில்கள் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதுக்கு உரிய அதுக்குரிய தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் எக்கோசிஸ்டம் இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. வளரும் நாடுகள் என்று நாம இந்தியாவை இன்றைக்கு சொல்றோம், டெவலப்பிங் நேஷன். ஆனால் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னா நாம சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்பெல்லாம் நாம ஃப்ரீடம் ஃபைட்டிங் மோட்ல தான் இருந்தோம். நம்ம அதுல நம்ம இப்போ விடுதலை அடைந்து நாம ஒரு மிகப்பெரிய வல்லரசாக ஆக வேண்டும் என்று ஒரு கற்பனை கோட்டை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் நம்ம. So whether we are really having that ability to scale up and then becoming ஒரு சூப்பர் பவரா எமர்ஜ் ஆக முடியுமா இந்தியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. இதுல லெட் மீ கம் டு இந்த டாபிக்கோடைய முக்கியமான இதை விஞ்ஞானமும் மெய்ஞானமும்னு நான் தான் எந்த டாபிக்ல பேசுறீங்கன்னு கேட்டாரு நம்ம லேனா அப்ப சொன்ன அடிப்படையா நாம இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. முக்கியமா நம்மளை பற்றிய ஒரு தற்சோதனை, ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். நம்மளை பற்றி நாம யார் என்ற who am I என்ற அந்த ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் நாம நிறைய அந்த கட்டடத்தை கட்டிக்கினே போறோம். பட் ஃபைனலா நமக்கு அதற்கு தகுதியானவர்கள் தானா அப்படின்னு பார்த்தா நிறைய வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல நிறைய பேர் ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு முத்திரையோட நிறைய தோல்வியில இருக்காங்க, நிறைய பேர் விரக்தியில இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அடிப்படையா அறிஞ்சாங்கன்னா நாம நம்மளை பற்றிய ஒரு தெளிவு முதல் கட்டமாக தேவைப்படுகிறது. அதுதான் மெய் ஞானம் என்றால். மெய் என்றால் நம்ம உடம்பு. ஆன்மீகம்னு இன்னும் ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் மெய்ஞானம் அப்படின்னா. விஞ்ஞானம் ஆராய்ச்சி பூர்வமாக இந்த ஒரு அணுகுமுறை, ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை ஒரு ஃபார்முலா எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு விஞ்ஞானம் அடிப்படையில இதை நாம சொல்லலாம். நாம ஒரு உதாரணத்துக்காக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன் இருக்குது, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம். இதுல எவ்வளவு பேருக்கு இதுல நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பேருக்கு இதுல உடன்பாடு இருக்குதுன்னு தெரியல. நம்மளுடைய மாடர்ன் மெடிசன் ஒரு 300 ஆண்டுகளா தான் வந்திருக்கு. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் நாம சித்த வைத்தியம், நம்ம பாட்டி வைத்தியம் எல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல் மெடிசன்னா ஒரு மிகப்பெரிய வைத்திய முறையாகவும் இருந்தது. தி ஓல்டஸ்ட் மெடிசன் ஆர் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நோன் டு மேன்கைண்ட் ஆயுர்வேதா தான் இது வரைக்கும் சொல்றாங்க. சித்த முறையும் அந்த அளவுக்கு பாப்புலரா, ஆயுர்வேதம் அளவுக்கு குளோபலா அக்செப்ட் ஆகலை இன்னும். பட் யோகா இன்றைக்கு ஒரு 200 நாடுகள் யோக கலையை போற்றி வருகிறது. காரணம் நாம கொடுத்த, மோடி அவர்கள் கொடுத்த ஒரு அழுத்தம். 2014 வேர்ல்டு யோகா டேன்னு WHO யுனைடெட் நேஷனும் டிக்ளேர் பண்ணாங்க. அதுல the world yoga is now being celebrated
in almost all the countries, about 200 நாடுகள். இன்றைக்கு நானால் நாம எந்த அளவுக்கு யோகாவை மதிப்பு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட அமெரிக்கா ரொம்ப அதிக அளவுல இட்ஸ் மோர் தென் $50 billion மார்க்கெட்டா இருக்கு. The yoga mats alone is more than $10 billion market. யோக கலை அதுதான் உங்களுக்கு அடிப்படை ஃபார் நோயிங் ஒன் செல்ஃப். ஒரு நம்மளை பற்றிய தெளிவு போனோம் அப்படின்னா நாம வந்து முறையா யோக பயிற்சி அது பண்ணீங்கன்னா உங்களுடைய பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்களுடைய அறிவு திறன் அதிகமாக இருக்கும், மேம்படும். இதுக்கெல்லாம் அந்த அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்துருக்கு. நவ் இஃப் யூ சி ஹார்வர்ட் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட்லயே இந்த தோப்பு கரணம் போட சொல்றாங்க. போட்டு அதோடைய சயின்டிஃபிக்கா பிரெயின் ஆக்டிவேட்டிங் யோகா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஜப்பானீஸ் சைனீஸ்ல ஒரு ஃபேக்டரிக்கு நுழைய போறதுக்கு முன்னாடி ஒரு பிரீஃபா ஒரு யோகாவும் ஒரு மெடிடேஷனையும் பண்ணிட்டு நுழையணும்னு நிறைய ஃபேக்டரிகள்லாம் ஆர்டர்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பீன் நாம வந்து இதையெல்லாம் தவற விட்டுட்டோமோன்னு எனக்கு ஒரு எங்கேயோ சம்வேர் டவுன் த லைன் தெர் இஸ் அ டிஸ்கனெக்ட் பிட்வீன் வாட் வி ஆர் ஃபாலோயிங். நாம வந்து வெளிநாட்டு மோகம், அந்த இவங்களுடைய ஆங்கிலேயர்களுடைய மோகத்துல அதுல வந்து நாம அவர்களை பார்த்து நாம அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து அந்த வாழ்க்கை முறையே மாற்றிக்கணும், கல்வியையும் மாற்று விட்டாங்கன்றது லார்ட் மெக்காலே சொன்ன மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் இந்தியர்களை நாம அடிமைத்தனமாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்வி முறையை மாற்ற வேண்டும். இந்த மாதிரி பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் அவங்கள நம்ப வைக்கணும், அதுதான் சுப்பீரியர். அதே மாதிரி நடை உடை பாவனைகள்லாம் நாம போடுற மாதிரி சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கணும், ஷூவை போட்டுக்கணும், இதெல்லாம் அவங்க சுப்பீரியர்னு நம்ப வச்சாதான் நாம வந்து அவர்களை ரொம்ப நாளா நம்ம அடிமைகளா வைத்திருக்கலாம் அப்படின்னு மெக்காலே சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு சரித்திர ஒரு 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 மேற்கோள் பார்த்தேன் நான். ஸோ ஓரளவுக்கு அது உண்மைன்றது மாதிரியும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம உண்மையா இப்போ தமிழ்ல பேசக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த தாய்மொழிக்கு உரிய அந்த ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு இருந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்த அந்த மொழியோடைய வளத்தை அறிந்தவர்கள், அது ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் இரண்டையும் நாம இழந்து விட்டு ஒரு அரை வேக்காடா தான் இருக்கிற மாதிரி எனக்கு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் முழுமையாக தமிழ்ல பேசவோ இல்லை முழுமையாக ஆங்கிலத்தில் பேசவோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கு ட்ரைனிங்கோ இதுவும் இல்லை. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இது எடுத்துக்கலாம், 650 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. 650ல ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் நல்லா அந்த பேராமீட்டர்ஸ்குள்ள இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு 50க்கு மேல தேவையே இல்லை. நமக்கு தேவையில்லாத ஒரு 50 இல்லை 100 இன்ஜினியரிங் காலேஜ் போதுமானது. ஆனால் 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தரமான கல்விகள் போதிக்கப்படவில்லை. தேர் ஆல் ஒரு எம்ப்ளாயபிள் அவங்க மாற்ற முடியல நம்ம. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட். அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 20 லட்சம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடுல மட்டும் இன்றைக்கு வேலை இல்லாம இருக்காங்க, ஆர் தே ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு. ஐ ஹவ் சீன் ரீசன்ட்லி
in a restaurant travel பண்ணப்போ திருச்சி கிட்ட ஐ சா அவரை கேட்டேன், சர்வரை கிட்ட கேட்டேன், நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், இந்த ஜாப் எதுவுமே கிடைக்கல, எனக்கு இதுல வந்திருக்கேன். அதே மாதிரி ஓலா டிரைவர்ஸை பார்க்குறேன், வேற எதுவும் கிடைக்கல எனக்கு, நான் வந்து இதுல வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் ரியாலிட்டி. ஏன்னா நாங்களும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறோம், கடலூர்ல சிகே இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதுல வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைத்தா கூட, நான் சில பேருக்கு வந்து வெளிநாடுகள்ல கூட இருக்குது, நீங்க போறீங்களான்னு கேட்டா அந்த போனோன்ற அந்த ஆர்வம் அவங்க கிட்ட காணும். வேறஸ் ஆந்திரா பீப்புள், நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ல இப்போதான் பேசியிருந்தேன், நிறைய இன்றைக்கு வந்து ஐடி கிராஜுவேட்ஸ் அமெரிக்காவை நோக்கி படையெடுத்து போறாங்க. ஸோ நிறைய ஒரு ஒரு தெலுங்கு வந்து as a dominant language in IT field in USA. இன்றைக்கு வந்து ஏன் வந்து நாம கொடுக்க தவறியதை அமெரிக்கா கொடுத்துருக்கு. அமெரிக்கா has created an ecosystem where all the software professionals எல்லாம் அங்க போய் ஒரு நல்ல ஒரு $10,000 அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் ஆல் அவர் வில்லேஜஸ், அவர் போறதுனால அவர் ஒரு $10,000 இங்க அனுப்புறாரு. அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இதுதான் உண்மையான வளர்ச்சியா அப்படின்னா அது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். நாம வந்து எப்படி ஒரு தனி மரம் தோப்பாகாது, ஒரு சுந்தர் பிச்சையோ ஒரு இந்திரா நூயோ ஒரு சத்யானதல்லவோ நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலா தானே பார்க்கலாமே, ஒரு எக்ஸாம்பிளா தானே சொல்லலாமே தவிர, அவர்கள் வந்து ஒரு பொதுவாக ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு அளவுகோலாக எந்த காலகட்டத்திலையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்ம கடைசி லாஸ்ட் மைல் என்று சொல்லக்கூடிய இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையை உயர்ந்தால்தான், அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்தால்தான் நாம வந்து ஒரு வல்லரசு நாடாக ஆவதற்கு அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த ஒன்று தேவைப்படுகிறது. தி ஹோல் கம்யூனிட்டி டெவலப் ஆகணும். அதுக்கெல்லாம் அடிப்படையாக நாம் சொல்வது என்றால், நம்மை பற்றிய ஒரு தெளிவு ஒருத்தருக்கும் தேவை. நாங்க படிக்கிறப்பெல்லாம் ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல மாரல் சயின்ஸ் என்று வச்சிருப்பாங்க. அதுல நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி, இதையெல்லாம் சொல்லி அந்த மைத்தாலஜியில எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லைன்னு எடுத்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாகத்தான் இருக்கிறது. நம்மை பற்றிய ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. பாரதியார் தான் இப்போ ரீசெண்டா சொன்ன, ஐ குட் கோட் பாரதியார், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு பாடியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் அண்ட் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தமிழியன்ஸ். அதனால அந்த கப்பல் ஓட்டுறதை பற்றியும், அந்த நிலவுக்கு போயிட்டு வர்றதை பற்றியும், காகித தொழிற்சாலம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் என்றெல்லாம் நிறைய பெரிய கனவுகள்லாம் அவர் வச்சிருந்தாரு. ஆனால் அவர் அடிப்படையா சொல்றது, இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு முழு வளர்ச்சி தேவை என்றால் வந்து he should evolve himself. The transformation will happen only when he understands himself fully. Otherwise ஏதோ படித்தோம், நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனோன்ற மாதிரி தானே இருக்குமே தவிர, முழுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னை பற்றிய ஒரு தற்சோதனை, தான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடி இஸ் த ஹியூமன் வண்டர்
எய்த் ஒண்டர்னே நான் சொல்றது உண்டு. ஏனென்றால் நம்மளுடைய பாடியை பற்றிய எப்படி இயங்குதுன்றது மோஸ்ட் அட்வான்ஸ்டு டாக்டரால கூட சொல்ல முடியாது. அது கடைசியா நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். யூ ப்ரே டு காட் ஃபார் ஹிஸ் லைஃப் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த சுச்சுவேஷன் வேர் இந்த மைண்டை பத்தி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. அண்ட் லாட் ஆஃப் mind related issues are all major problems seen in the present society. நிறைய பேர் வாழ்க்கையில விரக்தி அடைந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட போறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன் ஷுட் நோ, அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் psychology of the body, mind, and there is an inner energy working, operating this. நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட், பாடி இதை வந்து ஒரு ஹார்ட்வேர்னு வச்சுக்கிட்டா தென் வி கேன் ஹாவ் சாஃப்ட்வேர், தட் இஸ் அவர் இன்னர் எனர்ஜி விச் இஸ் டிரைவிங் திஸ் போத் பாடி அண்ட் மைண்ட். இதை வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தென் லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ இதுதான் மெய்ஞானம் அண்ட் விஞ்ஞானம் என்று நான் வருவது இதுதான். இதுக்கு வந்து மெய்ஞானத்துக்கு பற்றி இன்றைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்று இளைய சமுதாயம் கருதுகிறது. நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், நாம வந்து வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனால் there is a deeper understanding should be there between the body, mind and the inner energy. இதை புரிந்து கொண்டவர்கள் தான் வெற்றியாளர்களாக கடைசியில் வருகிறார்கள். அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த ஹீரா ஹோலிஸ்டிக் ஹெச்ஆர் அகாடமின்னு ஒன்று இருக்காங்க. அது ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே இந்த ஹெச்ஆர், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாடி, மைண்ட் அண்ட் இன்னர் எனர்ஜியை பேஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமையை நாம கொண்டு வர்றதுக்கு இந்த அடிப்படையான நான் யார் என்ற அந்த ஒரு செயல், அந்த செயலை நம்ம புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப எளிமையாக அமைந்துவிடும். அதுல வேற அந்த சீக்ரெட் என்ற புக்கை எவ்வளவு பேர் படிச்சிங்கன்னு தெரியல எனக்கு. அதுல வந்து பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு ஒன்று வரும். பிரபஞ்ச ஆற்றல் சாதாரண மனிதர்கள் செய்வதை விட பிரபஞ்ச ஆற்றலோட இணைந்தவர்களுக்கு மிக செயற்கரியதை எல்லாம் செய்வார்கள். நம்ம சித்தர்களை பற்றி நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அட்டமா சித்திகள் என்று அந்த ஒரு நிலையை அடைந்தவர்கள். they can manifest in different places. நம்ம போல தான் ஹியூமன் பீயிங் அவங்களும், பட் they have extraordinary powers. they can even control the nature. மழை பெய்ய வைக்க முடியும்னா அவங்களால பெய்ய வைக்க முடியலாம். அதே மாதிரி காற்று இந்த திசையை நோக்கி காற்றை கூட திருப்பி விடலாம். அவங்க பாடியை கூடு விட்டு கூடு பாய்வார்கள். பாடி இல்லாமலே பல நாடுகளுக்கு சென்று வர முடியும். they can manifest themselves in different parts of the world. ஸோ இது மாதிரியான இந்த சாதாரண மனிதர்களை விட அவர்களுடைய இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் வந்து அவர்களுடைய உடல், மனம், அந்த இயக்கம், உடல்ல இருக்கிற இயக்கம், மூச்சு காற்று தான் பிரதானமாக இருக்கிறது. நம்ம திருமூலர் என்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு டாக்டர்கள் சொல்ல முடியாததெல்லாம் அவர் சொல்றாரு. எப்படி ஒரு மூச்சு காற்று ஒரு பக்கம் போச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை எப்படி உருவாகிறது,
ஒரு ஒரு ஆண் பெண் இல்லாதவர்கள் அந்த சமூகம் எப்படி உருவாகிறது என்றெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு உரிய விளக்கத்துல கொடுத்திருக்கிறாரு. அந்த முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான மூச்சு பயிற்சி, அந்த காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உரைக்கும் குறியதுவாமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மாதிரி தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பாடி, திருவள்ளுவரும் நிறைய இதை பற்றி எல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். குறள் வழி மேலாண்மை என்று கூட எங்களுடைய குரூப்ல இருந்து நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் அதுல இணைந்து இன்றைக்கு 4:30 மணிக்கு எப்படி குறள்ல ஒரு செய்தி, ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு முறை, அதை குறளை ஃபாலோ பண்ணாலே நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடலாம். ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போவதற்கு திருக்குறள் இஸ் த கைட் அண்ட் த மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. திருவள்ளுவர் ஒருவர் தானா எவ்வளோ சப்ஜெக்டை இப்படி பேச முடியுமா? சைக்காலஜில த கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு பிரெஞ்சு பிலாசபர். அவர் சொல்றது என்னன்னா, வாட் எவர் யூ விவிட்லி இமேஜின் அண்ட் ஆர்டன்ட்லி டிசையர் இன்டென்ஸ்லி ஃபாலோட் வில் கம் டு அ பாஸ் அப்படின்னு ஒரு கிரேட்டஸ்ட் வெஸ்டர்ன் பிலாசபர் சொல்றாரு. அதாவது நாம எப்படி எதை ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ, இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி அண்ட் பேஷன், இதையெல்லாம் நம்ம ஒன்று கூட்டி நம்ம நினைக்கிறோமோ அதை நாம அடைந்தே தீர்வோம் என்பதை ஒரு உளவியல் சார்ந்து அவர் சொல்லியிருக்காரு. அதையே வள்ளுவர் வந்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அதாவது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா நினைச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாரு. ஆனா இந்த வெஸ்டர்ன் பிலாசபர் சொன்னது ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளதான் அது. நாம வந்து இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை மூழ்கி அவங்களுக்கு நாம சொன்னதை தான் அவங்க தான் சரின்னு போறோம். அதனால நாம வந்து எப்போ ஒரு கலாச்சாரமாக நம்மளுடைய தாய்மொழியை போற்றி நமது அறிவியலை நாம் எப்படி முன்னெடுக்கிறோமோ, அதை பாராட்டுகிறோமோ, அப்போதான் நாம வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக மாறுவோம். இதற்கு காரணம் சைனா. அவங்க வந்து ஆங்கிலத்தை எல்லாம் பயன்படுத்தவே இல்லை. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய வல்லரசாக வந்திருக்காங்க. எல்லாமே சீன மொழியில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய ட்ரெடிஷ்னல் TCM, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் தான் இன்றைக்கு 160 நாடுகள்ல பிரபலமாக இருக்கிறது. அதை விட உயர்ந்தது நமது ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும். ஆனால் நாம வந்து அதை எடுத்துக்கொண்ட உலக நாடுகளுக்கு எடுத்து செல்ல தவறிவிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளது வாழ்க்கை முறை, அதை கொஞ்சம் மாற்றம் செய்வதற்கு நிறைய யுக்திகள் எல்லாம் தேவைப்படுகிறது. அது வந்து நமது அறிஞர்கள்கிட்டயே நமது முன்னோர்களே நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இது போன்ற நிறைய கருத்துக்களை எல்லாம் விஞ்ஞான அடிப்படைக்கும் மெய்ஞானத்துக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குதா நினைக்கலாம். தோற்றத்துல பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் வேற மெய்ஞானம் வேற அப்படின்னு நாம ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனால் இரண்டும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டாதான் நாம வந்து அந்த ஒரு வெற்றியாளர்களாக வர முடியும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஏனென்றால் நாம வந்து இன்றைக்கு ஒரு டிராவிடியன் மாடல்னு கூட சொல்றாங்க இன்றைய ஆட்சியாளர்கள். இன்றைக்கு வந்து பகுத்தறிவது என்பது நாம வந்து நம்ம யார் என்று உணர்வது தான் உண்மையான பகுத்தறிவு. அந்த உண்மையான நாம தெரிந்து கொண்டோம் என்றால் பிரபஞ்சம்தான் நாம தான் பிரபஞ்சம் என்பதைத்தான் நமது சாத்திரங்களும் நமது
ஏடுகளும் ஞான சூத்திரங்களும் சொல்லுகிறது. நான் மறைய கற்றுக்கொண்டால் நான் மறை என்று சொல்வார்கள். அதே போல நான் என்ற அந்த உள்ளிருக்கும் அந்த ஒரு ஈகோ அது போயிடுத்துனாலே உங்களுக்கு வந்து எல்லா கலைகளும் பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்குள் வந்துவிடும். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கும் பூஜ்யத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜென் புத்திசம் வந்து சூன்யா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமது சைவமும் ஒரு வைணவமும் பூர்ணம் என்று சொல்லுகின்ற பூர்ணத்தை உணர்ந்தவர்களுக்கு தான் பெரிய தலைவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் வர முடியும். இதை இந்த அளவில் நான் அதிகமாக ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் அ டீப்பர் ஒன். அதை நான் அதிகமாக நான் இன்னும் போனால் அது இட் வில் கோ ஃபார் அவர்ஸ் டுகெதர். இந்த அளவிலே இதை நிறைவு செய்து நான் வில் ஆஸ்க் மோர் இன்டராக்டிவா கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். இன்றைய கல்வி முறை மாற்றம் தேவையா இல்லை இதுவே நல்ல முறையா நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். Over to you, Hira. You can briefly talk, conclude the sum up my essence of my talk, and then we will open the floor to the question and answer. Over to you, Hira. Sir, vanakkam sir. Hira madam வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. இல்லையா? சரி, பரவாயில்ல. நீங்க கேள்விகள் கேட்கலாம். ராம லட்சுமி கேள்விகளை கேளுங்க. சார் வணக்கம் சார். முதல்ல இந்த சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனி டைம் என்ன எந்நேரமும் எனக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த சிந்தனைகள் சார். தாட்டு எப்பவுமே எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இது ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சிந்தனை சார் அது. அதனாலதான் இப்ப எல்லாமே இப்ப நம்மளோட சேர்ந்து எல்லாரும் உயரணும், நம்ம கல்வி முறையே மாற்றம் கொண்டு வரணும் அந்த சின்ன வயசுல நினைச்சேங்க சார் நானு. ஏன்னா அது உங்களுக்கு என்ன வயதாகுது? எனக்கு 55 ஆகுது சார். 55. சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க நீங்க? சென்னை அம்பத்தூர்ல இருக்குங்க சார். சொல்லுங்க. அதான் அது என்னுடைய அந்த விவரம் தெரிஞ்ச வயதுல இருந்தே நான் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யும் போதே இதை கண்டினியூஷன் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்கேன் சார். பிடி டீச்சர் எல்லாம் போய் கேட்போம், இதை கண்டினியூஷன் பண்ணுங்க யோகான்ற. அப்போ வந்து யோகான்றது ரொம்ப தெரியாத இருந்த காலம். அப்பவும் நாங்க வந்து அந்த அரவிந்த் அந்த குரூப்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன். சின்ன வயசுல இருந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் ரொம்ப உண்டு. அப்ப பார்க்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது அவங்க இதெல்லாம் எங்ககிட்ட இது பண்ண மாட்டாங்க, நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போச்சு. அப்புறம் என்னுடைய குழந்தைகள் காலத்துல பாக்கலாம் அப்படின்னு அதுக்கும் நான் நிறைய போராடி இருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். அப்பவும் அந்த லைன் யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. படிப்பு கல்வி விஷயத்துலயும் இந்த மாதிரி மக்கப் பண்ணி படிக்க கூடாது, அதை புரிஞ்சு படிக்க வைங்க. ஒரு இது அதிகப்படியான இந்த பேர்டன் வேண்டாம், எது தேவையோ வாழ்க்கைகளுக்கு எது தேவையோ அது பண்ணணும் அப்படின்னு மாதிரியே சொல்லிட்டே வந்தாலும் அவங்க வந்து இந்த சிலபஸ் பத்தி தான் அவங்க பேசுறாங்க ஒழிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ஸோ ஒரு இதோ இது பண்ணல. இப்போ வரைக்கும் என்னுடைய குழந்தைக்கு கூட, என்னுடைய பொண்ணு 2வது பொண்ணு கூட ரொம்ப நான் கஷ்டப்பட்டுதான் அதை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது மக்கள் பண்ணி படிக்க முடியாது, புரிஞ்சாதான் படிக்க முடியும். அப்படி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு படிச்சுதான் நான் வர்றேன் சார். சில விஷயங்கள் புரிஞ்சு படிக்கும்போது இந்த அளவுக்கு மனசளவுல நல்ல ஒரு பதிஞ்சிருக்குங்க சார். அதுதான் கல்வி முறை கண்டிப்பா மாற்றம் வேணும். இப்ப நான் அந்த குரல் அவை சொன்ன மாதிரி சமீபத்துல சொன்ன அதாவது பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அது மெயின்ல அந்த அரசுல இருந்து வரணும். நீங்க அது அங்கேருந்து கொண்டு வந்தாதான் சார் நீங்க அதை இது பண்ண முடியும். நம்ம பேசிட்டே தான் இருக்கோம், சொல்லிட்டே தான் இருக்கோம், நம்ம சர்க்கிள்ல மட்டும் தான் பண்றோம். ஊர் கூடி தேர்வு எடுக்கணும் சார். இது எல்லாருமே இது பண்ணி அதை ஒபே பண்ற ஒன்னே ஒண்ணுதான், அவங்க ரெடி பண்ணி அது அவங்க கரெக்டா வந்தா மட்டும்தான் நம்ம நாடு வல்லரசு ஆகும். அது பண்ணாங்கனாலே ஒரு நல்ல ஒரு இதாங்க சார். நிறைய ஆதங்கம் வீட்ல இருந்தே அது வருது.
நம்ம ஒருத்தர் மட்டுமே பயங்கர மோட்டிவேஷனா ஒருத்தர் மட்டுமே செய்யணும், நம்மளுக்குள்ள வேலை மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வீட்டுக்குள்ளேயே பெரிய ஒர்க்கெல்லாம் இருந்தா அது எல்லாம் சேர்ந்துதான் செய்ய முடியும். அந்த இது எனக்கு எப்பவுமே இருக்கு. அது எந்த வழியில பண்ணா அவங்கவுங்களுக்குள்ள அது ஒரு மனசுக்குள்ள வரணும். அதுக்கு வெளியில சட்டம் போட்டுதான் கொண்டு வரணும் போல இருக்குங்க சார். சட்டம் போடுபவர்கள் இதற்கு ஆதரவா இல்ல. சட்டம் எல்லாமே இருக்கிறவங்க வந்து ஆதரவா இல்ல. அதாவது நம்மளுடைய இதுலயே ஒரு குறைபாடு இருக்கு. ஏனென்றால் படித்தவர்கள் வந்து யார் வந்து ஆட்சியாளர்களாக வரணும் அப்படின்னு மைனாரிட்டியா தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஓட்டுகள் எல்லாம் விலைக்கு தான் வாங்கி அவர்கள் யார் முடிவு பண்றாங்களோ அவங்கதான் ஆட்சியாளர்களாக வர முடியுது. அதனால ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் படிக்காத ஒரு எம்எல்ஏ கிட்ட கை கட்டி வேற சேவகம் பண்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுதான் சார், அதுதாங்க சார் ஆதங்கம். மெயின்ல இருந்து மாற்றம் நிகழ்ந்தா மட்டும்தான். இப்ப மக்கள் போடுறாங்க அப்படி இப்படின்னாலும் அவங்க அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கல இல்லைங்களா? சொன்னா வாக்குறுதி அவங்க கரெக்டா இருந்தா என்னங்க சார்? இப்ப வந்து சேவை செய்ய வர்றவங்க பணம் சம்பாதிக்க வரக்கூடாது, சேவை மட்டும்தான் செய்யணும். அந்த மாதிரிதான் ஆட்சியாளர்கள் வரணும். அதுக்குதான் இந்த நம்ம அடிப்படையாக ஆன்மீகத்தை அந்த மெய்ஞானத்தை அடிப்படையாக வைத்து கொண்ட எந்த ஒரு காரியமும், அது அரசியலாக இருக்கலாம், அல்லது கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது மருத்துவமாக இருக்கலாம், தன்னை பற்றிய முழு விழிப்புணர்வோடு செயல்பட்டால் அந்த முயற்சி, அந்த செயல் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சமுதாயத்திலே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது வந்து மேலோட்டமாக இந்த இதெல்லாம் அடிப்படைகளை எல்லாம் மறந்து விட்டு அது தேவையில்லை அப்படின்னு ஒரு வெளிநாட்டு மோகத்துல அவங்க மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கிறோம். அதனாலதான் நாம வந்து நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறோம். அவங்கள மாதிரியும் வெற்றியாளர்களாகவும் வர முடியல. நாம இருக்கிறதையும் விட்டுட்டு நாம வந்து தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இரண்டும் கட்டான் நிலைக்கு காரணம் நம்ம யார் என்று உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ளாததான் காரணம் என்று நினைக்கிறேன். பணம் என்ற ஆயுதம் சார் எல்லாரையும் கட்டி போட்டிருக்கு. ஏதோ ஒரு வழியில பணத்தை நம்ம சம்பாதிச்சிடணும், நம்ம ஆடம்பரமா வாழணும், வாழ்ந்துட்டு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடணும். அது எப்படி போகுதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதுதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நேர்மையான வாழ்க்கை, நேர்மை அது ஒண்ணு இருந்தா போதும் சார். எந்த துறையிலயும் சரி நேர்மை, கீழேந்து மேல வரைக்கும் அந்த நேர்மைன்ற ஒரு சொல்லு இருந்தாலே கண்டிப்பா நம்ம நாடு நல்லபடியா வரும். நம்ம நாட்டுல கிடைக்காத செல்வங்களே கிடையாது. ஆனா யாருமே நேர்மையில இருந்து தவறிடுறாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவுமே வேண்டாம், ஸ்டேஷன் ஏதாவது வேணுங்களா, எதுவுமே வேண்டாம். மனசாட்சி இல்லாத மனிதர்களை வராம அது குழந்தையில இருந்தே உருவாக்கி கொண்டு வரணும். இப்ப எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கொண்டு வராம ஒரு குடும்பத்துல இருந்து அந்த குழந்தைங்களை வளர்த்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அரசியல்ன்றது எங்கேருந்து வருது? கீழே வளர்ப்புல இருந்தானுங்க வருது. அது எல்லாமே அது வந்து இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் மனசாட்சியோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல இதா இருக்கும். நமக்குள்ள இருக்க அந்த இது யாருக்கும் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் அந்த கன்சியூமர் ஹியூமன் ரைட்ஸ் இருந்தாலும் அந்த கன்சியூமர் லைன்லயே பாத்தீங்கன்னா அங்க மெயின்லயே பாத்தீங்கன்னா அவங்களே மணி தான். இப்ப நான் சர்வீஸா செய்யணும்னு ஆசைப்படுறேன், அவங்க மணியா தான். என்ன பண்றீங்க ராமலட்சுமி? நீங்க என்ன பண்றீங்க? கன்சியூமர் ஹியூமன் ரைட்ஸ்ல டெபுட்டி செக்ரட்டரியா இருக்காங்க சார், சென்னை நார்த் ஜோன்ல. நுகர்வோர் அந்த மனித உரிமை கழகம் அந்த குரூப்ல வந்து டெபுட்டி செக்ரட்டரியா இருக்கேன், மாநில செயலாளர் இருக்கேன். இதுல சென்னை வடசென்னை மாவட்டத்துல எனக்குள்ளே இந்த ஆதங்கம் இருக்கு. நான் வெளியில வந்துடலான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து சர்வீஸா செய்ய ஆசைப்படுறேன், அவங்க மணியா செய்ய ஆசைப்படுறாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, நம்மளுக்கு செட் பண்ண மாட்டேங்குது. கண்டிப்பா எனக்கு மன அழுத்தம் தான் ஏற்படுது. நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது கூட இந்த காடை காமிச்சு ஒரு நல்ல விஷயம் செய்யணும் கூட எனக்கு வரைக்கும் சக்சஸ் ஆகுது முடிஞ்சு அது மெயின் வேற லெவல்ல எடுத்துட்டு போகும்போது அவங்க வந்து மணி தான் எதிர்பார்க்கறாங்க. அது எப்படி அது சக்சஸ் ஆகும் எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். அதனால நான் வந்து இப்ப எதுவுமே இல்லை. என்னுடைய மனசாட்சி பொதுவா எங்க போனா தப்புனா தப்பு, இது சரியா திருத்திக்கும். மாற்றம் நம்மிடம் இருந்து உருவான போதும். இந்த சேஞ்ச் should come from within us. நாம தான் அந்த மாற்றத்திற்கு நாமே ஒரு அடிகோலாக இருப்போம். the change, let us be the change. ஆமாம். அடுத்தது யாரா வாங்க. நன்றி ராமலட்சுமி. வணக்கம் சார். கண்டிப்பா வந்து கல்வி முறையில இப்ப இருக்க கல்வி முறையில கண்டிப்பா மாற்றம் தேவை.
அது ம். அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப கல்வியில இருந்தே இப்ப நீங்க சொன்னபடி இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம்ன்றத நம்ம இணைந்து சொல்லக்கூடிய வகையில கண்டிப்பா அது யோகா இருக்கணும் சார். அந்த யோகா மெடிடேஷன்றதுல யோகா இது வந்துதான் தன்னிலை அறிதல்ல நம்ம மனதை வந்து நம்ம ஒரு சமநிலைப்படுத்தி நம்ம யாருன்ற தூய்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதரும் அது தன்னை உணர்ந்தால் தரணியை ஆளலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார். ம். உன்னை அது வேற கண்ணதாசன் பாடலும் எல்லாருக்கும் ஜனரஞ்சகமா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை ஆளலாம்னு கண்டிப்பா அது சொல்லுவாரு. அது மாதிரி அந்த இதை வந்து செயலுக்கு கொண்டு வரணும் நம்ம. அத நிச்சயமா வந்து இந்த ஒரு ஒரு திராவிட இது மாடல் ஒன்று வந்தப்புறம் இந்த பகுத்தறிவுன்ற பேர்ல நம்ம அந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு எடுத்துட்டோம். அதனால மீண்டும் நமது எப்படி எப்படி வந்த நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்த பெரிய ஆளுமைகள் சித்தர்கள் இருந்திருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவர்களை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம வந்து பிரிட்டிஷ் ஹிஸ்டரி படிக்கிறதை விட நமது நாட்களை நம்மளுடைய சமூகத்துல வாழ்ந்த அந்த பேரு ஆளுமைகளை பற்றி எல்லாம் நம்ம வந்து ஹிஸ்டரியில கொண்டு வரணும். அதே போல இன்றைக்கு காலகட்டத்துல யாரு கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறாங்க அவர்களை பற்றிய ஒரு நமக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு எப்படி ஒரு சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக மாற வேண்டும், அதுக்குரிய லீடர்ஷிப்புக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, கிரியேட்டிவிட்டி எப்படி வருது, எப்படி கொண்டு வரலாம், இதையெல்லாம் நாம வந்து சமுதாயத்துல ஒரு விவாதம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் எடுத்து கொண்டு வரலாம். கிரியேட்டிவிட்டி முக்கியமா தேவை, நம்மளுக்கு இனோவேஷன் தேவை. ஸோ நாங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சாஷே ரெவல்யூஷன் புரட்சியை கொண்டு வந்தோம். அதாவது 50 ரூபா பாட்டில் ஷாம்பு வித்தப்போ என்னுடைய தந்தையார் சின்ன கிருஷ்ணன் ஏன் வந்து இது வந்து ஒரு லக்ஸரியா இருக்கு, ஏன் இதை வந்து சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல தான் அந்த இனோவேஷன் அப்படின்னு ஒரு 50 காசுக்கு சாஷேவை கொண்டு வந்தாரு. முதல் பாக்கெட் ஷாம்பு கொண்டு வந்தது எங்களோட குடும்பம் தான், அவரு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நானும் எனது சகோதரர் டாக்டர் ராஜ்குமாரும் சேர்ந்து வெல்வெட் ஷாம்பு என்ற ஒரு பிராண்டை வந்து ஆல் இண்டியா பிராண்டா மாற்றணும். அந்த டைம்ல இப்போ வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் மோடிஜி அவர்கள் நிறைய சொல்றாங்க. அதை வந்து நாங்க வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட சிறு குறு காஸ்மெட்டிக் ஷாம்பு தயாரிக்கும் சிறு தொழில, அது வந்து ஒரு ஹை டெக்னாலஜி தான். ஆனால் அதை குடிசை தொழிலாக மாற்றி, எப்படி சிவகாசியில ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை இருந்ததோ அது போல பாண்டிச்சேரி கடலூர்ல ஒரு தொழில் நிறுவனத்தை மாற்றி அதுல வந்து நாங்க வந்து ஒரு முன்னோடியாக பாக்கெட் ஷாம்புல வந்தோம். அது 5 கோடி தான் மார்க்கெட் மதிப்பா இருந்தது அந்த காலகட்டத்துல. 1980களில் எல்லாம் சோப்பையே அவங்க தலையில போட்டு குளிச்சிடுவாங்க. சில பேர் மண்ணு சேரை கூட எடுத்து தலையில போட்டு அதை குளிப்பாட்டுவாங்க, சீயக்காய் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அந்த சோப்பு போடுறதுனால அதோடைய பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கு. அதை வந்து தலைமுடியெல்லாம் ஒன்றா பிசு பிசு போல ஒன்றா ஒட்டி கொள்ளும். இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நாங்க வந்து எப்படி ஷாம்பு பயன்படுத்துவது என்பதை நாங்க வந்து ரூரல் மார்க்கெட்டிங் எடுத்துன்னு போனோம். எங்களுடைய இந்த ஒரு அணுகுமுறை பிற்காலத்துல வந்து ஒரு MBA கிளாஸ்ல எப்படி ஒரு சிறு நிறுவனம், ஒரு மல்டிநேஷனல்ஸ் தான் இந்த FMCGல ஒரு கோலோச்சு கொண்டிருந்த ஒரு காலம். அதை வந்து ஒரு சிறு நிறுவனங்களால எப்படி அதை அந்த துறையில ஒரு வெற்றியாளர்களாக வர முடியும் என்று ஆராய்ச்சி கேஸ் ஸ்டடியா கூட பண்ணாங்க. நிறைய MBAல எங்களை பற்றி எப்படி ஒரு சாஷே நிறுவனம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் இந்துஸ்தான் லீவர் ஆகட்டும் இல்லை நம்மளோட ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்களும்
இந்த ஷாம்பு கொண்டு வந்ததுனால ரூரல் மார்க்கெட்டு தான் எங்ககிட்ட இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாஷேல கொண்டு வந்தாங்க. சன்சில்க் ஷாம்பு, அப்புறம் வந்து எல்லாமே கிளினிக் ப்ளஸ் எல்லாமே நாங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்தாங்க. அதனால ஒரு ஒரு முக்கியமாக இனோவேஷன் கொண்டு வரத்துக்கு மற்றவர்களுக்கு தேவை என்ற ஒரு அடிப்படை, அதாவது பொருள் ஈட்டுவது தான் இல்லை, ஒரு இனோவேஷன் மூலமாக நாம வந்து மற்றவர்களுக்கு ஒரு சமுதாயத்துடைய அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது என்னுடைய தந்தையாருடைய லட்சியம் வந்து வாட் a ரிச் மேன் என்ஜாய்ஸ் a காமன் மேன் ஷுட் பி ஏபிள் டு அஃபோர்ட் டு. அதாவது இதை வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சாதாரண குடிமகன் கூட இந்த ஷாம்பு வந்து பயன்படுத்தும் அளவிற்கு அதோடைய விலை ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும் என்ற தாக்கம் தான் அவர் இந்த இன்னோவேஷனுக்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி அவர் நிறைய அது ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதோடைய மிஷின்னு, அப்புறம் அந்த சாஷே லேமினேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தார். ஸோ இதை வந்து எப்படி ஒரு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ரொம்ப குறுகிய ஒரு ரொம்ப அதிக செலவு இல்லாமல் ஒரு கண் மருத்துவத்தை கொண்டு வந்த மாதிரி நாங்கள் அந்த காலத்துக்கு முன்னையே 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாக்கெட் ஷாம்புவோ ₹1 அறிமுகப்படுத்தணும். அதனால மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். இதை வந்து இன்றைக்கு 20,000 கோடிக்கு மேல இந்த ஷாம்பு மார்க்கெட் வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு ரூபாய் 5 கோடி தான் என்ற 40 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்த ஷாம்பு மார்க்கெட்டின் ஆல் இந்தியா மதிப்பு இன்றைக்கு 20,000 கோடியை தாண்டி இருக்கிறது. இதற்கு காரணம் நாங்கள் எடுத்த முயற்சி, ரூரல் மார்க்கெட்டிங், நான் யூசர்ஸ் எல்லாம் யூசர்ஸை மாற்றணும். இதையெல்லாம் தான் நாங்கள் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்ட். அதனால நாங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர்களை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்பது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டியோடைய ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவாக கொடுத்துருக்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் ஆண்டர்பிரனர்ஸ். வேலை தேடுபவர்களாக இருக்காதீர்கள், வேலை கொடுப்பவர்களாக மாறுங்கள் என்பதை மாற்றம் செய்வதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி அது. ஸோ வாங்க அடுத்தது குணசேகரன் அரியமுத்துவா நீங்க. குணசேகரன் அரியமுத்து சார். ஸோ நிச்சயமா சார், இப்ப உள்ள இதுல வந்து அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்குன்றனார் வாக்கியமா இருக்கட்டும், திரைக்கடலோடி திரவியம் தேடு. அதாவது நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப ஆந்திரா பீப்புள் வந்து இப்ப யூஎஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பேஷனேட்டா இன்ட்ரெஸ்டா இருந்து அவங்க போறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல மற்ற மாநிலங்கள்ல வந்து அவங்க இருக்கிறதே போதும், அதாவது இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் அந்த ஹோம் பேஸ்டு இதா இருக்காங்க. நம்ம வந்து திங்க் பிக் ஆக்ட் லோக்கலின்னு சொல்லுவாங்க சார். அதாவது எண்ணம் எப்பொழுதும் உயர்வாக இருக்கணும். திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல். எஸ் சார், திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலின்னு சார். ஆமா, அது மாதிரி பண்ணலாம். அது நல்ல ஒரு கான்செப்ட். அது இன்றைக்கு வந்து நம்மளுடைய டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல மெட்டாவர்ஸை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ மெட்டாவர்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனை எடுத்துன்னு போது 2Dல பார்க்கறத 3Dல கொண்டு போகிறோம். அடுத்தது 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன் அப்படின்ற அளவில் விஞ்ஞானம் முன்னேறி கொண்டு இருக்கிறது. அதே போல் நாம் வந்து டெத்லெஸ் பாடி அண்ட் ஏஜ்லெஸ் மைண்ட், ஆன்டி ஏஜிங், இதெல்லாம் விஞ்ஞானம் இன்றைக்கு சித்தர்கள், நான் சொன்னதெல்லாம் சித்தர்கள் கண்ட முறையை அது சயின்டிஃபிக்கடா டீகோட் பண்ற அளவுக்கு கிட்ட நெருங்கினே வந்துட்டாங்க. அவங்க எப்படி லைஃப் கிரியேட் ஆயிருக்கு, எப்படி எவல்யூஷன் ஆயிருக்கு, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சூப்பர் ஹியூமன் பீயிங் எப்படி நோக்கி போக முடியும், எப்படி ஹவு வி கேன் கான்கர் டெத் அப்படின்றது தான் இன்றைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவில் இந்த முறையை இது பண்றாங்க. ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள்னு நாம ஆராய்ச்சியால நிறைய வி ஆர் அபியூசிங் த நேச்சர் அதெல்லாம் இருக்கிறது.
ஒரு பக்கம் அது நடந்து கொண்டு இருந்தா கூட இன்னொரு பக்கம் விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே இருக்கிறது. நமது உடல் கூரை பார்த்தாலே நம்ம வந்து எவ்வளவு பேர் நம்புறீங்கன்னு தெரியல. நாம வந்து பிசிக்கல் பாடியை தாண்டி இன்னொரு பாடி நமக்கு இருக்குன்றது எவ்வளவு பேருக்கு நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க கூடு விட்டெல்லாம் கூடு நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அது ரொம்ப அனாவசியமா நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வித்தையெல்லாம் நமக்கு வந்து இல்லை. குடியானவர்கள் விவசாயிகள் எந்த காலத்துல பயிரிடணும், அவருக்கு எந்த டெக்னாலஜி எதுவும் கிடையாது. அவருக்கு வந்து எந்த காலத்துல பயிரிட்டா எப்ப நம்ம அறுவடை பண்ணலாம், சூரிய ஒளியை வைத்தே அவர்கள் வந்து நேரத்தை சொல்லிடுவாங்க. இது போன்ற நமது விவசாயிகள், அதுவும் பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்க்குறப்போ அவங்களுடைய நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு தான் நம்ம மூணுல போய் கால் அடி வைக்கிறத ஒரு பெருசா பேசுறோம். அதனால அவர்கள் வந்து நிறைய நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ், நம்மளுடைய காப்பியங்கள் எல்லாம் பல பிளானட்டரி பொசிஷன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை வந்து நமது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். நமது இளைஞர்கள் எல்லாம் நமது மொழியை போற்ற வேண்டும், நமது ஆராய்ச்சியாளர்களை போற்ற வேண்டும். இதையெல்லாம் பண்ணாதான் நாம வந்து ஒரு நல்ல நிறைய அடைய வேண்டும். அதனால நாம வந்து தமிழ் மொழி பற்றி நம்ம மொழியாளர்களை நாம வந்து ஊக்குவிக்க வேண்டும். அவங்க மிக சிறந்த ஆளுமைகளாக வந்து இன்றைக்கு சைனா வந்து 120 குளோபல் பிராண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாம வந்து எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு மேலே நான் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்ததுல பார்த்தது, நம்மளுக்கு இருக்கிற அந்த மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி, கிராஸ்பிங் பவர், ஐக்யூ, இதெல்லாம் இந்தியன்ஸ், அதுவும் சவுத் இந்தியன்ஸ், நம்ம we are far superior compared to other races of the world. இதை நான் வந்து ஓப்பனாகவே நம்ம கிட்ட சொல்லிக்கிறத பத்தி எனக்கு ஒன்று தயக்கமும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு நமக்கு ஆட்டிடியூட் தான் நமக்கு ப்ராப்ளமாகவும் தடையாகவும் இருக்கிறத பார்க்குறேன் நான். If we change our attitude combined with our IQ skills and intellectual capability, we will be top on the world. நம்ம சூப்பர் பவரா டெஃபினட்டா மாற முடியும். ஆனால் நமக்கு உரிய இந்த ஆட்டிடியூடு மாறணும். இதுல வந்து லீடர்ஷிப், சரியான லீடர்கள் தேவை. ஏனென்றால் தன்னை உணர்ந்தவர்கள் தான் வந்து சரியாக வழி நடத்த முடியும். இப்போ வந்து சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த கேரக்டர் ஆஃப் அன் இந்தியன், சுதந்திரத்துக்கு பின்பு எப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி வந்து சுயநலம் தான் இப்ப தலையை தூக்கி இருக்கிறது. அவர்களை எல்லாம் நாம வந்து தன்னை உணர்ந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் மெய்ஞானம் தெரிந்த ஒரு அடிப்படையிலே பூரண ஒரு மகாத்மா காந்தி, நிறைய ஒரு மகாத்மா காந்தி பத்தாது நமக்கு, நிறைய பல மகாத்மா காந்திகள் இருந்தாதான் இன்றைய இந்தியாவை ஒரு லட்சிய பாதையில எடுத்துக்கொண்டு வர முடியும். நான் எழுதின ஒரு சின்ன கவிதையோட நான் இதை என்னுடைய உரையை முடிக்கிறேன். நிறைய அடிக்கடி நான் இந்த திருவண்ணாமலையில வந்து இருக்கிறதுனால எனக்கு நான் அடிப்படையில நான் ஆங்கிலம் தான் படிச்சது தான். மீடியம் கடலூர்ல ஆங்கில மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் திருவண்ணாமலை வந்தப்புறம் எனக்கு இந்த தமிழ் ஈடுபாடு அதிகமாகவே வந்தது. எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் நிறைய கிறுக்கல்கள், அதை கவிதைன்னு நீ கூட சொல்லலாம். அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சில இதை நான் அது தாமரைப்பூ பாத்தீங்கன்னா அழகா வெளியில இருக்கும். ஆனால் அது முளைச்சது எல்லாமே சேற்றுல தான் இருக்கும். சேறு அசிங்கமா இருந்தா கூட ஒரு அழகான முகத்தை தாமரை வெளியில காட்டுது.
அதுபோல நாம வந்து அழகானவர்களாக நாங்க வெளியில காட்டிக்கிறோம். ஆனால் உள்ள இருக்கிறது எல்லாமே அழுக்கு, அசிங்கம் தான் இருக்குது. ஸோ இதைத்தான் தாமரைக்கு ஒப்பிட்டு காட்டுகிறேன். 4 பேர் மத்தியிலே நல்லவனா பார்த்த முகம், யாரும் இல்லா நேரத்திலே போனதெங்கே சொல்லாத்தான். நாம வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கிறோம். இந்த அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க. தனக்குள்ள இருக்கிறப்போ ஒரு ஆளா இருப்பாரு. 4 பேர் சொசைட்டில வந்த அப்புறம் அவர் ஒரு வேஷம் போடுவார். ஸோ 4 பேர் மத்தியிலே நல்லவனாய் பார்த்த முகம், யாரும் இல்லா நேரத்திலே போனதெங்கே சொல்லாத்தான். ஊருமிச்ச போலியான முகம், உள்ளிழுத்த ஆமை ஓடாய் ஒரு முகம், சாதி சமயத்தில் ஏறிய முகம், வேதம் பார்த்த ஒரு முகம், போதையில் ஒரு முகம், கடன் வாங்கும் போதும் கடன் கேட்கும் போதும் ஒரு முகம், பச்சோந்தியாய் நிறம் மாறும் முகம், காமத்தை மறைத்து புலி தோலை போற்றிய பசுமுகம், வறுமையில் வாடிய முகம், பணம் சேரும் போது ஏறு முகம், சோகத்தை மறைத்த சந்தோஷ முகம், கோபத்தை மறைத்த சாந்த முகம், கூழை கும்பிடு போட்ட முகம், கூட இருந்தே குழிபறிக்கும் முகம், நயமாய் வஞ்சகமாய் வஞ்சகமாய் பன்முகம், இத்தனை முகம் கொண்ட நாமெல்லாம் நான்முக ஆறுமுக கடவுள் தானேன்னு சூடமேத்தி சொல்லாத்தான். அதாவது இவ்வளோ முகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இது நம்ம வந்து இந்த காட்ஸோட கம்பேர் பண்றேன். அதாவது 6 முகம், 4 முகன் அப்படின்லாம் சொல்லி காட்ஸை நம்ம கும்பிடுறோம். நாமும் அது போல ஒரு காட்ஸ் தானே, இவ்வளவு முகம் நம்ம வச்சிருக்கிறோம்னு ஒரு சட்டையரிக்கலா அதை நான் சொல்லியிருக்கிறேன். கள்ளம் கபடம் இல்லா பிஞ்சு முகம் நஞ்சாய் போனதெப்போ, காதலனாய் களியாட்டம் போன முகம், கல்யாணத்துக்கு பின்பு போனதெங்கே, முழுமையாக ஆனவனுக்கு பித்தன் என்னும் பொய்முகம், இது அறியாதவர்கள் அறிந்தவர்களுக்கு கொடுக்கும் கௌரவ பட்டமா. அதாவது இன்றைக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்ன கையால் ஆகாதவன், அதாவது இந்த மாதிரி ஆன்மீகத்தை கொஞ்சம் அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா மெஜாரிட்டி அது மாதிரி இல்லை. ஸோ மெஜாரிட்டி திங்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இதை வந்து சொல்றவங்க வந்து ஒரு அவங்களுக்காக ஒண்ணுமே தெரியாது, வாழ்க்கை அந்த எப்படி வாழ்வது என்றே அவர்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு இவர்களை எல்லாம் அதுதான் சொல்றேன். முழுமை அடைந்தவனுக்கு பித்தன் என்ற பொய்முகத்தை கொடுக்குது சமுதாயம். இது நித்தமும் எங்கும் வியாதிப்பவனுக்கு எங்கும் வியாபித்தவனுக்கு விளம்பரம் ஏதுக்கடி, பூரணத்தில் பூரித்தவனுக்கு பூணூல் ஏதுக்கடி. நான் வந்து திருவண்ணாமலையில இருக்கிறேன் இப்போ. ஏன்னா அந்த ரமணருடைய நான் யார் என்ற அந்த ஒரு மெசேஜ் எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்தது. அதனால நானும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல இந்த செல்ஃப் என்கொயரி ப்ராசஸ்லாம் என்கிட்ட கிடையாது. ஐ வாஸ் ரன்னிங் ஒன்லி ஆஃப்டர் மணி அண்ட் பிஸ்னஸ். இது வந்து 45 வயது வரைக்கும் எனக்கு இருந்தது. எப்போ அந்த திருவண்ணாமலையில நான் மதித்த உடனே எனக்கு உள்ள ஒரு மாற்றம், இதை தாண்டி பணத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல, நான் ஒரு அழிவற்ற ஆன்மா அப்படின்ற ஒரு தெளிவு திருவண்ணாமலை மண் எனக்கு கொடுத்தது. பகவான் ரமணர் சொன்னது, நீ யார் என்று கேள்வியை கேளு, அந்த நான் என்ற எண்ணம் எங்கே தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை கவனி, அது பின்னாலே போனேன்னா அந்த நான் என்ற எண்ணம் இல்லாம போயிடும். அங்க எல்லாமே ஒரு வெற்றிடமாக இருக்கும். அந்த வெற்றிடம்தான் நான் என்பதை உணர்ந்து கொள். ஐ ஆம் தட். நான் வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல
என்பதை உணர்ந்து கொண்டால், இதுதான் இந்த சூட்சமம். இந்த சூட்சமத்தை உணர்ந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். ஏனென்றால் நீங்க தான் பிரபஞ்சமே, நீங்க தான் நான். அப்புறம் நீங்க நினைத்தாலே போதும். அதனால நம்ம மெய்ஞானிகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மட்டும் கொடுப்பதில்லை. ஸ்தூலம் வேற சூட்சமம் வேறன்னு ஸ்தூல சரீரத்துலதான் பாக்குறீங்களே தவிர அவங்க இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமானவர்கள். அவர்கள் வாழ்த்தும் போது அவர்கள் பிரபஞ்சமே வாழ்த்துற மாதிரி உங்களுக்கு அந்த மற்றும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த தெளிவடைந்த செல்ஃப் ரியலைஸ்டு என்லைட்டன்ட் குரு அவங்கக்கிட்ட நீங்க ஒரு அவங்களுடைய சமீபமே சத்சங்கமே உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வையும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும். அந்த மன தெளிவு இல்லாதனால்தான் இன்றைக்கு பல கோளாறுகளுக்கெல்லாம் காரணம் ஒரு நமக்கு நல்ல தலைவர்கள் இல்லை. இதை நம்ம பாரத நாடே வெளிநாட்டவர்கள்லாம் மதிக்கிறாங்கன்னா காரணம் நாம சொன்ன அந்த ஒரு கொல்லாமை, தர்மத்தின் அடிப்படையிலே நாம சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே தான் நாம ஆட்சியை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு நேர்முறையாக எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது தான் அந்த உடைய இது. இந்த பொய் முகத்தை கடைசியா முடிச்சுடுறேன். மருத்துவர் எல்லாம் உடலை வருத்துவராக, வாதம் செய்வோரும் வேதனை சேர்ப்பாராக, வியாபாரிகளும் முகம் மூடாத கொள்ளையர்களாக சமுதாயத்தின் பொய் முகம் நீள்கிறதா? ஊழ்வினையால் வந்த முகம், சூழ்நிலை கைதியாய் ஒரு முகம், நகல்களாகாமல் பொய் முகம் களைந்து நாமாக வாழ்வது எப்போது? மனம் சொல் செயல் லயமாக மனம் ஒருமுகப்பட புலனைந்தும் ஒடுங்க அகமும் புறமும் ஒன்றாக மெய் வெளிப்பட பொய் முகம் தானே விலகுமே. நாம எல்லாருமே பொய் முகத்தோட தான் இருக்கிறோம். அந்த முகத்தை இந்த மெய் உணர்வு மெய்ஞானம் வந்துடுச்சுன்னா தானா அந்த பொய் முகம் வெளியில போயிடும். நாம எல்லாமே இப்போ ஒரு இரட்டை வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்துக்காக ஒண்ணு நான் டூயல், அதுதான் அந்த அத்வைத பிலாசபி சொல்றது, ரமணர் சொல்றது. இந்த பிரபஞ்சம் வேற அல்ல, நான் வேற அல்ல, நான் பிரபஞ்சத்தோட இருக்கிறேன் அப்படின்ற அந்த நிலை, தேர் இஸ் நோ டியூவாலிட்டி. அதுதான் அத்வைத பிலாசபி சொல்றது. இதையே தான் ஜென் புத்திசம் புத்தர்கள் சொல்லி இருக்கிறாரு. கன்ஃபியூஷன்ஸ் தாவோயிசம் சொல்றது. இந்த பக்கம் சுஃபி அவங்கெல்லாம் சொல்றாங்க. உபுண்டூன்னு ஆப்பிரிக்காலையும் சொல்றாங்க. எப்படி ஒரு மனித நேயத்தோட நீங்க நடந்து கொண்டால் போதும், நீங்க பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றி விடும் அப்படின்றதான் சொல்லி இருக்கிறது. இந்த நிலையில நான் இதோட என்னுடைய ஆன்மீக உரை அதை எப்படி தேவை என்பதை இதோட முடிச்சுடுறேன். ஸோ என்ன இது மேல கன்க்ளூட் பண்ணலாமா? என்ன வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? டிடிவி தினகரன் மாதிரி தான் இருக்கு, டிடிவிடி. சொல்லுங்க. டிடிவிவி, வி ஃபார் விக்டரி, வெற்றியாளர்கள். வட்டம். வட்டம் வட்டமா சதுரமா? சதுரத்திற்குள் வட்டமா? A square, a round hole in a peg, in a round peg in a square hole. A round in a square peg ன்னுவாங்க. அது மாதிரி ஒரு ஆங்கிலத்துல ஒண்ணு. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படுறது, ஒன்றும் இல்லாத ஒரு ஈடுபாடு இல்லாதத அததான் ஸ்கொயர் அண்ட் ரவுண்டு ஹோல்ன்னுவாங்க. ஸ்கொயர் பெக் இன் அ ரவுண்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேற ஏதாவது என்ன கேள்விகள் இருக்கா? நான் சொல்வது நான் எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு ஏற்புடையதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்னது, நான் என்னுடைய அனுபவங்களை வைத்து நான் பேசியிருக்கிறேன்.
அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாகவும் அது நீங்கள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்னு எனக்கும் தெரியல எனக்கு. அதனால இந்த அளவுல என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சொல்லுமா, யார் பேசுறது? ராமலட்சுமணன் சார், நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைங்க சார். உண்மை. உண்மைதான். நீங்க வந்து வாழ்க்கையில வாழ்ந்து சொன்னவங்க. அதேதான். உங்க அப்பா மாதிரிதான் எங்க அப்பாவும் மக்களுக்காகவே சின்ன சின்ன விஷயம்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அப்பா எப்படி வந்து இந்த சின்ன சாஷையில கொண்டு வந்தோம் சாமானிய மக்களுக்கும் போகணுன்ற மாதிரி அவங்க பெரிய பெரிய விஷயம், ஹோட்டல்ல இருந்து லேண்ட்ல இருந்து டிம்பர்ல இருந்து எல்லாமே மக்களுக்காகவே. நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் வெளியில போனா என்ன வேலை, நம்ம என்ன அளவுக்கு குறைவான லாபத்துல அதிகமான மக்களுக்கு சேவை செய்யணும் செஞ்சுட்டு போனாங்க சார். 40 வயசுல. வெரி குட். ஒரு ரசிகர்கள் ராமலட்சுமியை பாக்குறேன். ஓரளவுக்கு அவங்க நான் பேசினதை உள்வாங்கி இருக்கிறாங்க. நன்றி ராமலட்சுமி. கவிதை எப்படி இருந்தது? பொய் முகம். சூப்பர் சார். கவிதை ரொம்ப சூப்பர். நான் அதை எழுதி வச்சு உள்வாங்கி இருக்கேன். அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. உண்மை நிதர்சனம். அதுதான் ஒரு லேனாக அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்க ஒண்ணா வாங்கிக்கலாம். தேங்க்யூ சார். நீங்க என்ன அனுப்பின கவிதை தொகுப்பும் கொடுங்க சார், நாங்க படிக்கிறேன். அனுப்புறேம்மா. சாந்தி சங்கர். எஸ் சார். வெரி குட் மார்னிங் சார். அந்த கவிதையை பத்தி தான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. வெரி பியூட்டிஃபுல் சார், வெரி பியூட்டிஃபுல். பல முகங்கள் மனிதனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க சூப்பரா சொன்னீங்க. அதோட வந்து நீங்க என்ன பண்றீங்க சாந்தி சங்கர்? நான் வந்து டெல்லியில இருக்கேன் சார். என்ன பண்றீங்க? எஸ் சார், ஐ எம் ஒர்க்கிங் இன் a சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் சார். நர்சிங் காலேஜ். ஓகே. ஆமாங்க சார். ஐ எம் வெரி ஹாப்பி. இது என்ன பிரைவேட்டா இல்ல இது கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். கவர்மெண்ட் சார். ஓ. ஆமா. நாங்க வந்து இப்ப ஜப்பானோட மிகப்பெரிய அளவுல வியாபார ரீதியா நாங்க கொண்டு வரோம். ஏனென்றால் நாம வந்து இப்போ வெளிநாடுகள் தொடர்பு அதிகமா ஏற்பட நமது வாழ்க்கை முறையும் மாறும். ஒரு கண்ட்ரி விச் கேன் இம்ப்ரூவ் த இந்தியன் ஒரு ஆட்டிடியூடு மாறணும்னா அதுக்கு முக்கியமா காரணம் ஜாப்பனீஸா இருப்பாங்க. ஜப்பானுக்கு நாங்க வந்து ரீசெண்டா சென்ற மாதம் 25 யோகா டீச்சர்ஸ், சித்தா வைத்தியர்கள், இது ஆயுர்வேத மருத்துவர்களை எல்லாம் எடுத்துன்னு போனோம். இண்டோ ஜப்பான் ஆயுஷ் டெலிகேஷன் எடுத்துன்னு போனோம். மிகப்பெரிய அளவுல அங்க வரவேற்பு இருக்கு. ஏன்னா ஜப்பான் இஸ் அன் ஏஜிங் பாப்புலேஷன். 80+ அவங்களுடைய இது வந்து ஆவரேஜா 80+ இருக்கிறாங்க. நிறைய 5 கோடிக்கு மேல ஜப்பான் பாப்புலேஷன் 13 கோடி. அதுல 5 கோடிக்கு மேல வந்து 80+ மேல இருக்காங்க. அவங்க வந்து இந்த யோகாவை ரொம்ப லைக் பண்றாங்க. அதனால அவங்க வந்து யோகாவை டீச்சர்ஸ் தேவைப்படுதுன்றாங்க. அதே மாதிரி நமது ஆயுர்வேத முறையும் சித்த மருத்துவமும் அவங்க தேவைப்படுதுன்றாங்க. நாங்க அங்க போய் சித்தா சொசைட்டி ஆஃப் ஜப்பான் அப்படின்றத லான்ச் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு இந்த ரஜினிகாந்துக்கே ஒரு 2-3 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ரஜினி ரசிகர் மன்றம் எங்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்தது. தமிழ் சங்கங்கள் அங்க இருக்குது. அதே போல நம்ம எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அவங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா கூப்பிட்டாங்க. ஆர்கானிக் சொசைட்டி ஆஃப் ஜப்பான் அவங்க எங்களை வரவேற்றாங்க. நாங்க வந்து இன்னொரு வெர்டிக்கல் வச்சிருக்கிறோம். அதாவது தோஃபா, தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன். ஏன்னா நம்ம இப்ப சாப்பிடுற உணவு 95% வந்து நம்மளுக்கு வந்து நஞ்சு உள்ள உணவை தான் சாப்பிடுறோம். நஞ்சுள்ளா உணவு செய்வோம், நோயில்லா உலகம் படைப்போம்ன்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டியோடைய ஒரு அடிப்படை சாசனமா வச்சிருக்கோம் அதை. ஏனென்றால் நம்ம வந்து இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர், அப்புறம் வந்து அந்த இது ஃபர்டிலைசரும் பெஸ்டிசைட்ஸும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரேசபிள் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால நாம வந்து நஞ்சுள்ள உணவைத்தான் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் போகணும்னா நம்ம வந்து அடிப்படையாக நாம வந்து இயற்கை வேளாண்மைக்கு மாற வேண்டும். நம்மாழ்வார் அதை முன்னெடுத்தாரு.
அதை படிப்படியாகத்தான் நம்ம கொண்டு வர முடியும். ஒரே அடியா நாம வந்து பண்ணோம்னா இந்த ஸ்ரீலங்கா ஆன மாதிரி ஆயிடும். உணவு தேவை வந்து இன்னும் வர ஆண்டுகள்ல அதிகமாகினே போகுது. ஆனால் உற்பத்தி குறைந்து கொண்டே போகிறது. உணவு உற்பத்தியாளர்கள் குறையிறாங்க. ஏன்னா நாம செய்யற அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸுடைய உழைப்பை நாம திருடி கொண்டு தான் இருக்கிறோம்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கணக்கே தெரியல. ஏன் நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன், அவர்கள் ஒன்றும் படித்தவர் அவ்வளோ இல்லை. ஏன் நீ இந்த இந்த விவசாயத்தை பண்ற அப்படின்னு கேட்டா, எங்க தாத்தா பண்ணாரு, நான் பண்றேன். ஏன் இதுக்கு ஒன்றும் லாபம் வருதா என்னையா கணக்கு பார்த்தியா அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் அரிசி போடுவார், கரும்பு போடுவார், போடுறோம், மார்க்கெட்டுக்கு போய் போடுறோம். சில டைம்ல எங்களுக்கு காசு வர்றதில்லை, போய் கடனை வாங்கி திருப்பியும் விதையை போடுவோம் அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து உழுபவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாது அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது அந்த இந்த அந்த உழவன் வந்து எதுக்குமே அவனுடைய தன்னிலம் இல்லாம அவன் வந்து உழுது கொண்டே இருக்கிறான். அந்த இதுல வந்து நாம எல்லாம் அவனுடைய எஃபர்ட்டுக்குரியதை நாம கொடுக்கணும். அதை கொடுக்க தவறி விட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிடுது. ஏன்னா ஒரு ஃபார்மரோடைய சன் டசன்ட் வாண்ட் டு பிகம் எ ஃபார்மர். அதனால குறைஞ்சு கொண்டே வருகிறது. கார்பரேட் லெவல்ல இந்த மேல வந்தாதான் இன்றைக்கு வந்து இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும். சிறு குறு விவசாயிகள்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறார்கள். அவங்களதான் ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங்கா கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் கிராண்ட் எல்லாம் நிறைய கொடுக்குது, ஆனா அவங்களுக்கு ரீச் ஆகிறதே இல்லை. ஸோ அந்த எஃபிஓ மெத்தட்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டரா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால ப்ராஃபிட்டபிள் அக்ரிகல்ச்சர் எது மக்களுக்கு தேவையோ அதை நாம கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுடைய பார்வையை கொண்டு மாற்றி. ஏன்னா நம்மளுடைய மூலிகை உடைய சக்தி வந்து நமக்கே தெரியல. அந்த அளவுக்கு வெளிநாடுகள்ல அந்த மூலிகைகளுக்கு முருங்கை இன்றைக்கு ஒரு குளோபல் ஃபுட்டாகவும் மெடிசனாகவும் ஆயிடுத்து. அதே போல இன்றைக்கு நிறைய மூலிகைகள் வெளிநாட்டுகளுக்கு தயார் பண்ணி பண்றாங்க. அதுல எஸ்கேப் என்ற ஒரு நிறுவனம் தான் தமிழ்நாட்டுல முதல்ல இருக்கிறாங்க. அதே போல ஹிமாலயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து மூலிகையில் ஒரு மிகப்பெரிய அளவுல அதாவது அந்த லிவரை ப்ரொடெக்ட் பண்றது அந்த கீழா நெல்லி போல எந்த தாவரமும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால நிறைய நம்மகிட்ட பொக்கிஷங்கள் ஹெர்பல் கல்டிவேஷன் பண்ணி பண்ணலாம். ஸோ மாற்றாக நீங்க வந்து அதே கரும்பு நெல் போடுறதை விட இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளா மக்களுக்கு தேவையானது சில அதை நீங்க பண்ணுங்கன்ட்டு அவர்களுடைய பார்வையை மாற்றும் அளவிற்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி மேக்கிங் எ ப்ராஃபிட்டபிள் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு ஸ்லாட்டை எடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். சாந்தி, நீங்க வந்து அண்மையில நான் டெல்லி இருந்தேன். நான் போன வாரம் டெல்லியில் தான் இருந்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜியை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி எல்லாம் விவாதங்கள்லாம் நடந்தது. யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்திருந்தாரு. ஸோ அது போல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை இந்த குடியானவர்களே அந்த விவசாயிகளே பண்ணணும். ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங்கை கோஆபரேட்டிவ் மெத்தட்ல பண்ணணும். எப்படி ஒரு அமுல் வந்து பண்ணியிருக்குதோ அது போல விவசாயத்துல இன்னும் யாரும் பண்ணல. அது போல அது மாதிரி விவசாயத்துல எல்லா சிறு குறு விவசாயிகளையும் ஒன்றாக இணைத்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அவங்களுக்கே அந்த லாபங்கள் வந்து இடைத்தரகர்கள்கிட்ட போகாம அந்த ஃபார்மர்ஸே அதை அடையணும்ன்ற நோக்கத்துல நாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி தோஃபா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் யாராவது வாலண்டியர் பண்ணணும்னாலும் யூ ஆர் வெல்கம் டு டூ இட். நர்ஸ் வந்து ஜப்பான்ல ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். இங்க வந்து 20,000-30,000 மேல நர்ஸுக்கு கிடையாது இல்லை. நாங்க வந்து படப்பையில தாம்பரத்துல ஒரு அதுக்கு மொழி தேவை, ஜப்பான் மொழி தெரிஞ்சாதான் அங்க போய் நர்சிங் ஜாப் பண்ண முடியும். அதனால அவங்க இங்க ஒரு ட்ரைனிங் ஒரு 6 மாதத்துல இருந்து 1 இயர் நாங்க ட்ரைனிங் ஓரியன்டேஷன் கொடுக்குறோம். அதை கொடுத்து அவங்கள ஜப்பானுக்கு அனுப்பிச்சா
அவங்க ஒரு 1 இயர்லலாம் அவங்க கவர்மெண்ட்டும் ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க. அதுலேருந்து அவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் 1.5 lakhs to 2 lakhs a month. இதை வந்து நாங்கள் ஒரு 100 நர்ஸுக்கு உடனடியாக எங்களுக்கு ஆர்டர் இருக்கு. யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸுக்கு அப்ளை பண்ணணும், ஜப்பானிய மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அவங்கள ஜப்பானுக்கு. ஷூர் சார். ஷூர் சார். அதே போல வாங்கிக்கிறேன் சார். லேனா சார் வாங்கிக்கிங்க. எங்களுக்கு வந்து தொழில் முனைவோர்கள் ஜப்பான்ல இருந்து நிறைய வந்தாங்கன்னா இங்க ஒரு மாற்றம் நடக்கும். ஏனென்றால் ஜாப்பனீஸ் வந்து ஒரு நியாயமா நடந்துக்குவாங்க. சைனீஸ் போல ஒரு அநியாயக்காரர்கள் கிடையாது. அவங்க வந்து நிறைய நம்ம தொழில் முறைகளை கற்றுக்கலாம். அந்த 5S மேனுஃபேக்சரிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஜப்பான் முறையில் தான் வந்தது. ஆட்டோமொபைல்ல இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமையாக ஜப்பான் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த டொயோட்டா போன்ற நிறுவனம் நிறைய நம்ம கார், ட்ரோன்ஸ், அப்புறம் ரொபோட்டிக்ஸ் இதிலெல்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறாங்க. நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் இதையெல்லாம் நாம் வந்து ஜப்பானியர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஒரு 30 ஜப்பானிய தொழில் முனைவோர்கள் இங்க வராங்க பிப்ரவரி மாதம். அவர்களோட நமது தொழில் முனைவர்களும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை நாங்கள் உருவாக்குறோம், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி. ஸோ இது எங்களுடைய பங்களிப்பாக ஒரு அந்த தொழில் முனைவோருக்கு இருக்கு. ஸோ ஜப்பான் கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளலாம். நீங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜையும் முடிஞ்சா கத்துக்குங்க. ஸோ இதன் மூலமாக நாம வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு 20-30,000 சம்பாதிக்கிறவரால ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்க முடியும் என்றால் அது அவங்களுக்கு உரிய பாதையை நாங்கள் வந்து வழிகாட்டியிருக்கிறோம். அவங்க அதன் மூலமாக சென்று வெற்றியாளர்களாக ஒரு சமுதாயத்தை, ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் பணியில முதல் உலக மூத்த குடின்னு வச்சிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி. ஏனென்றால் நாம வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம தான் முதல் உலக மூத்த குடியாக இருந்தோம். அது வாணிகமாக இருக்கட்டும், இல்லாட்டியும் மொழியாக இருக்கட்டும், நமக்கு மொழி என்றது இருந்தது. மற்ற நாடுகளுக்கெல்லாம் மொழி இல்லாம நாடோடிகளாக தெரிந்து கொண்ட காலத்துல நமக்கு நாகரிகத்தின் உச்சத்துல நாம இருந்தோம். நாம வந்து உடையாகட்டும், இல்லாட்டி அந்த வாசனை திரவியங்களாகட்டும், இல்லது உணவு தயாரிப்பதாகட்டும், நாம தான் எல்லாத்துலேயும் முன்னோடிகளாக இருந்தோம். அதுவும் பிளானட்ரி, அந்த பூகோளம் என்று சொன்னதை நாம தான் சொல்லியிருக்கிறோம். கோளம் என்று எர்த் வந்து ரவுண்டுன்னு நாம வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நாம வந்து நியூட்டன் சொல்றதுக்கு முன்னாடியே நாம சொல்லிட்டோம். புஷ்ப விமானம்னு நாம வந்து எல்லாத்தையும் இப்போ வந்த ஏரோப்ளேனுக்கு முன்னாடியே நாம சொல்லிட்டோம். இதையெல்லாம் மறந்து விட்டு நாம வந்து வெஸ்டர்ன் பின்னால ஃபாலோ பண்றதை விட்டு நமது நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுதான் இப்ப பண்ற ஒரு மிகப்பெரிய அளவுல பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்துல ஏற்படுத்தி இருக்கிறது. அது வந்து மிக்க மகிழ்ச்சி. அது போல நமது ஹிஸ்டரியை தெரிஞ்சு கொண்டு நமது இளைஞர்கள் எல்லாம் தே ஷுட் பிகம் தி டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஏன்னா ரொம்ப இளைய சமுதாயம், யங்கஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு வந்து இந்தியா தான். அதே போல ஜப்பானோடைய ஓல்டஸ்ட், இதுக்கு நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அவங்க வந்து என்ஜினியர்ஸை வரவேற்கிறாங்க. நாங்க கூட ஜப்பான் மொழியை கற்றுக் கொடுத்து போங்கன்னா யாரும் என்ஜினியர்ஸ் போக தயாராக இல்லை. இதுதான் ஒரு சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். பட் ஐ see a lot of opportunity abroad. அவங்கெல்லாம் வந்து இங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு களமாக இந்தியாவை பார்க்குறாங்க. சாந்தி சங்கர் என்னுடைய நம்பரை வாங்கிக்கிங்க. அதே மாதிரி ரமா லக்ஷ்மி நீங்களும் வாங்கிக்கிங்க. ஸோ ஐ வில் வெல்கம் யூ டு மை நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி மீட்டிங் இருக்கப்ப கூப்பிடுறேன். தொழில் ஆளுமைகளாக நாங்க வரணும்னா சில மீட்டிங்கெல்லாம் நாங்க ஏற்படுத்துறோம். அதுக்கு நீங்க வரலாம். நீங்க வெல்கம். தேங்க்யூ சார். பிசினஸ் சார்,
நேரத்துடைய அருமை கருதி நிறைவு செய்யலாமான்னு பாக்குறேன் சார். ஆமா, நிறைய செஞ்சிருக்கேன். ஓகே. வேற ஏதாவது ஒரே ஒண்ணுன்னா என்னுடைய நம்பரை கொடுத்துருங்க. நான் வந்து ஐ கேன் டாக் டு தெம். நான் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறேன். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். திருவண்ணாமலை தான் இந்த மெய்ஞானத்துடைய ஊற்று அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ஞானத்தை ஞானம் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்கொள்ள தான் முடியும். அதை வந்து நீங்க டிகிரியாலாம் படிச்செல்லாம் வாங்க முடியாது. உங்களுக்குள்ளே அந்த விழிப்புணர்வு எழ வேண்டும் என்றால் இந்த ஞான தபோவனர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை தான் இமயமலை விட ரொம்ப பல இந்த யுகங்களாக வந்திருக்கிற மலையில திருவண்ணாமலையை சொல்றாங்க. இங்க வந்து பல ஞானிகள் சித்தர்களுடைய கான்சியஸ்னஸ் இங்க இருக்கிறதுனால இங்க எல்லோரும் ஈர்ப்பு இங்க இருக்கு அதிகமா. அதை உணர்பவர்கள் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உங்க டியூன் பண்ணிக்கினீங்கன்னா நீங்க வந்து அதோடைய அத முழு வீச்சையும் உணர முடியும். அதை போன்றதான் நிறைய இன்றைக்கு கிரிவலம் அதெல்லாம் வராங்களே தவிர உண்மையா வரவங்க மிக குறைவு. ஒரு தீபம், கார்த்திகை தீபம் ஏன் ஏத்துறாங்கன்னா அறியாமையிலிருந்து ஒரு ஒளி ஏற்றி அந்த ஆன்மீக என்ற அந்த ஒளியினால இருளை அகற்றி கொள்ள வேண்டும். நம்ம அந்த இருள் என்ற அந்த அஞ்ஞான இருளை அகற்றுவது தான் அந்த கார்த்திகை தீபம் வந்து ஒரு சிம்பாலிக்கா அந்த மலை மேல ஏற்றுறாங்க. அதனால நாம வந்து let us go towards from the darkness to light. So thank you very much for opportunity. நன்றி எல்லோருக்கும். நாம எல்லாம் அன்பினால இணையறோம். ஏன்னா the love is the maximum support and the string attaching the whole human fabric. Human being அல்ல, எல்லா பீயிங்ஸோட இணைக்கிறது அந்த லவ் என்ற ஒரு ஃபேக்டர் தான். அண்ட் let us grow in wisdom. அதாவது நம்மளோட அறிவு தான், அறிவுன்றது எது அறிவுன்றது அதுவே ஒரு பெரிய டிபேட் தான். உணவு தான் அறிவா, இல்ல நாம வந்து எதைதான் அறிவுன்னு சொல்றது, உயிரை அறிவுன்னு சொல்றதா, எதை அறிவுன்னு சொல்றது, இந்த இறை சக்தியை தான் அறிவுன்னு சொல்றதா, வால் அறிவன்னு வள்ளுவர் சொல்றாரு. அறிவு நாம வந்து let us all grow in wisdom and merge with the universal consciousness. நாம் எல்லாமே இந்த பேராற்றலுடன் இணைய வேண்டும். ஏனென்றால் சயின்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ் அண்ட் மெட்டாபிசிக்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் வேற்றுமையை கண்டுபிடித்து கொண்டால் நாம யார் என்றதை தெளிவு பெற்று விடலாம். அதனால let us conclude the discussion on மெய்ஞானம் and விஞ்ஞானம். இது ஓணுன்னு தேவைப்படுபவர்கள் அந்த என்னுடைய அந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டியில சில இதெல்லாம் இருக்கும். அதை நீங்க லேனா கிட்ட வாங்கிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி லேனா, இந்த வாய்ப்புக்கு நன்றி. முறையாக நன்றி உரையாற்றுவதற்காக குணசேகரன் அவர்கள் டிவிஷனல் ஹெட் டிவிஷனல் ஹெட் கையை தூக்கியிருக்காரு. சொல்லுங்க. வணக்கம் சார். வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஞ்ஞானம்ங்கிறதுல மனிதர்களெல்லாம் கடவுளா பாக்குற தன்மையில நான் ஹெச்ஆரா இருந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து இப்ப டெக்னாலஜி மூலமா சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமா மனித பிறவியின் மகத்துவம்னு டிவியில பேசியிருக்கேன். ஒரு இடத்துலயும் கொடுத்த விஷயங்கள் இவ்வளவு நேரம் பேசினதை விட கடைசியா ரீச் த டெஸ்டினேஷன்ங்கிற மாதிரி அந்த திருவண்ணாமலையில உட்காந்து நீங்க இந்த விஷயங்களை பேசுறதும் அதுக்குண்டான அந்த தாட் ப்ராசஸும் ரொம்ப மகிழ்ச்சி அடை செய்யுது. என்னடா அது வேற டிராவல்ல போனாரு, இதை பட்டு வெல்வெட் ஷாம்புவை பத்தி பேசினாரு, அங்க வந்து மனித நேயத்தை பேசினாரு. இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, கடவுளை தொடர்றவங்க மனிதர்களை தொடர்றாங்களாங்கிற கொஸ்டினே இருக்கு எனக்கு. பீப்புள் தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு காட், பட் தே ஆர் நாட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் காட்ஸ். மனித தெய்வங்களை, அதாவது ராமன் தான் கடவுளா மாறினார். ஆனா அந்த ராமன் காட்டுக்கு போனார். நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நிறைய விஷயங்களை இந்த சொசைட்டிக்கு பண்ண வேண்டியது இருக்கு. we have to create a happy world. உங்களை மாதிரி நல்ல ஞானவான்கள்லாம் நீங்க கொடுத்த விஷயங்களெல்லாம் எல்லாமே சிறப்பானது.
இந்த சொசைட்டில நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு மகிழ்ச்சியே வாழ்க்கைன்னு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஒரு 25 வருஷமா பயிற்சி கொடுத்து வில்லோ பழத்துல பண்ண ஜூஸ் ரூமி ஹெர்பல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். மக்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டல். உங்க பேர் என்ன? ஹீலர் டிஆர் வெங்கட்ராமன் பேரு. ஹீலர் வெங்கட்ராமன். எங்க சென்னையில இருக்கிறீங்களா? திருச்சி சார். திருச்சியில இருக்கு. திருவண்ணாமலைக்கு வாங்க. டெஃபினட்டா சார். உங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு டெஃபினட்டா உங்களை வந்து அந்த திருவண்ணாமலையில வந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குன்னா அதையும் நான் உங்ககிட்ட பேசிட்டு ஐ கேன் வெரி வெல் கம் ஓவர் தேர். அண்ட் என்னுடைய செல்போன் நம்பர் எடுத்துங்க, வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணீங்க. சிறப்பு சார். ப்ராசஸ்ல வந்து நீங்க கொடுத்ததுல வந்து அந்த நண்பர் சொன்ன மாதிரி திங்க் குளோபல் அண்ட் ஆக்ட் லோக்கல் அப்படிங்கிறதுல அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு ஒரு பணக்காரர் வாயிலிருந்து பேசுறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பு. பெரிய கோடீஸ்வரரா ஆனாலும் நீங்க வந்து இந்த ரீச்சிங் தட் புவர் பீப்புள் அப்படிங்கிற தாட்டை வந்து நீங்க விதைச்சு நீங்க இப்ப திருவண்ணாமலையில இருக்கிறது இதுதான் மெய்யுணர்தல். அது விஞ்ஞானமும் அழகா கொண்டு வந்து கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி தெய்வம். வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி லேனா. நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் என்னுடைய உரை நன்றி சார். மிக சிறப்பாக தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டத்தின் 118வது மாத பயிலரங்கம் திருவாளர் டாக்டர் CK அசோக்குமார், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி அவர்கள் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக அற்புதமாக உரையாற்றி நமக்கு பல நல்ல அரிய விஷயங்களை, கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் இன்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதை உள்வாங்கி நாம் முறையாக பின்பற்றி நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும். ஒன்ஸ் அகைன் I thank on behalf of TTVV Dr. CK Asokkumar, trainer sir, founder and chairman of First World Community. Thank you very much sir. மற்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஜூம் லிங்கை இலவசமாக கொடுத்து வழங்கி வரும் டாக்டர் ஹுசேன் பாஷா அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு லேனா அவர்கள் 118வது மாதம் பயிலரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி வரும் திரு லேனா அவர்களுக்கும் மற்றும் நமது இந்த தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகிய அனைவருக்கும் திருவாளர் திரு வெங்கட்ராமன் சார் மற்றும் மிஸ் ஹீரா ரவி மேடம் அவங்க இன்ட்ரோடக்ஷன்ல பேசினாங்க. இப்ப டெல்லியில இருந்து பேசக்கூடிய திருமதி சாந்தி சங்கர் மேடமா இருக்கட்டும் மற்றும் நமது அனைத்து அசோசியேட் TTVV உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.